தமிழ் சினிமாவில் துளுத இளமை படத்தில் அறிமுகமாகி நடித்த நடிகர் ஆக்டர் அபிநய் நேத்து உயிரிழந்த செய்தி எல்லாருக்கும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கல்லீரல் பாதிப்பால இவரோட உடல் மோசமடைஞ்சு நேத்து உயிரிழந்திருக்காரு. தமிழ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கு. துளுத இளமை படத்தில் தனுஷ் நடிச்சிருப்பாரு. தனுஷ் கூட ஃப்ரெண்ட்ஸா நடிச்சவர் தான் ஆக்டர் அபிநய். அவருடைய நடிப்பையும் அவருடைய ஃபேஸ் அழகையும் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ஹீரோவா வருவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த வகையில தொடர்ந்து அபிநயோட நடிப்புல ஜங்ஷன் படம் வெளியாச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடல. தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல அவர் ஹீரோவா நடிச்சு வந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் ஹீரோவா மேல போக முடியல. தொடர்ந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. 20 படங்களுக்கு மேல தமிழ்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. அபிநய்க்கு அதுக்கப்புறமா நடிப்புக்கான வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு. அவர் வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வீட்டில் இருந்த ஒரு சில பொருட்களை எல்லாம் வித்து கூட அவருடைய வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. நடிக்க வாய்ப்பு கிடைக்காதனால டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல படங்களுக்கு டப்பிங் கொடுத்திருக்காரு. பையா, துப்பாக்கி படத்துல வில்லனுக்கும் டப்பிங் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல அவர் உடல்நிலை ரொம்பவே மோசமா கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சையை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. சமீபத்துல அவர் உதவியையும் நாடி சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்டுட்டு தமிழ் சினிமாவில் இருந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ல இருந்தோ கேபிஒய் பாலாவும் உள்ளிட்ட பலருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி உதவி இருந்தாங்க. தனிமையிலே இருந்து வாழ்ந்துட்டு வந்த இவர் நேத்து உயிரிழந்துட்டாரு. இவரோட இறுதி சடங்கை தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா நிர்வாக குழு உறுப்பினரான பூச்சி முருகன் முன்னிட்டு நடத்துறதாவும், மேலும் கேபிஒய் பாலாவும் நெருங்கிய நடிகர்கள் எல்லாருமே இவருடைய இறுதி சடங்கு பொறுப்பை ஏற்று நடத்திட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் இவரோட இறப்புக்கு ரசிகர்கள், திரையுலகம் எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாமும் நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். மேலும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.